ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தால் சரி. என்னங்க ஒரு நேற்றுக்கு எங்கள் அண்ணன் பையனுக்கு குழந்த பிறந்துச்சுங்க, அண்ணன் மருமகளுக்கு. அதை பார்க்க போகும்ட்டு போயிட்டு இருந்தேன் பஸ்ஸில் போயிட்டுருக்கையில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் நான் ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி கிடந்துச்சு பஸ்ஸு. அப்போ ஒருத்தர் கீழே படுத்து கிடக்குறாருங்க. நடு ரோட்லேயும் படுக்கலை, ரொம்ப ஓரத்துலேயும் படுக்கலை, ஒரு மீடியமாகவே படுத்துருக்காரு. பஸ்ஸெல்லாம் ஒதுங்கி போகிற அளவுக்கு படுத்துருக்காருங்க. பஸ்ஸெல்லாம் ஒதுங்கி போகுது, பைக்கெல்லாம் ஒதுங்கி போகுது, பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்கங்க. அதை என்னான்னு கூட யாரும் பார்க்கல. ஒரு பாவமாக இருந்துச்சுங்க. என்ன தான் அவருக்கு பிரச்சனைன்னு தெரியலை. ஒன்றும் குடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வழியில், குடிக்கிற ஆளுல இல்லை, மழை நிலை சரியாயில்லாத ஆளாக தான் இருக்கணும். கண்ணங்கரேன்னு துணிமணியெல்லாம் போட்டுக்கிட்டு பிறண்டு படுக்கிறாருங்க. மணி 9:30 மணி இருக்குங்க. 10 மணிக்குள்ளே தாங்க இருக்கும், 10 மணிக்குள்ளே. ஏங்க வயிறு பாலடை மாதிரி கிடக்கு. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சுங்க அதை பார்த்தது. மனுஷ வாழ்க்கை என்னங்க மனுஷ வாழ்க்கை. கீழே இறங்கி பைக்கில் போகிறவங்களாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்களே தவிர, அதை கீழே ஒரு டீ வாங்கியாந்து ஒரு பண்ணு வாங்கியாந்து அவர்கிட்ட கொடுப்போங்கிறது யாருக்குமே தோணலைங்க. ஏங்க அப்படி இருக்குது மனுஷனோட மனசு. எனக்கு பஸ்ஸில் உட்காந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கி போய் தான் ஒரு டீயும் பண்ணும் வாங்கி கொடுப்போமான்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அதை இறங்கி பட்டுக்கோட்டைக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். அதை போய் நம்ம திரும்ப இறங்கி வரந்தேன்னா மறு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து போய் ஆகணும். எல்லாம் வேடிக்கை தாங்க பார்த்துட்டு போகிறாங்க. பாவமாக இருந்துச்சுங்க. மனநிலை சரியாகட்டி போனாலும் வீட்டுக்காரவங்க கொண்டு போய் ஒரு துணிமணி நல்லா கட்டி போட்டு அதுண்டு சோறு போடலாமன்னாங்கிறேன் பெத்த பிள்ளைங்க. என்னங்க மனுஷ வாழ்க்கையை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆமாம், இருக்காங்க, நிறையா பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊருக்குள்ளே நிறையா பேர் இருக்கிறாங்க. எங்கள் ஊர்லேயும் ஒரு பிள்ளை தான், நல்ல பிள்ளையா இருந்த பிள்ளை தான் அப்படி அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், வயிற்றுக்கு சோறுனாலும் போடலாம்னாங்க கட்டி போட்டு. பாவங்க, அவங்கள சேர்ந்தவங்க யாராவது ஒரு சாப்பாடுனாலும் போடலாம் கட்டி போட்டுனாலும். எவ்வளோ வயிற்றுச்ச பாருங்க. மனுஷன் ஒரு சூழ்நிலையே அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது, வாங்க இருக்கட்டும், வாங்க பார்ப்போம்.